பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களோட ஒரு முக்கியமான விடயம் ஒன்று பகிர்ந்து கொள்வோம், ஷேர் பண்ணிக்கொள்வோம்னு தான் வந்திருக்கிறேன். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இலங்கையில் அதிகளவான தற்கொலை மரணங்கள் பதிவு செய்யப்படுகிறது, சம்பவித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டு அதிகளவான உயிரிழப்புகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி ஒரு வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு அறிக்கை மாதிரி. அதில் குறிப்பாக இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்குது, அதுலேயும் 25 மாவட்டங்கள் இருக்குது. அதிகளவான இந்த தற்கொலை மரணங்கள் எங்கே இடம்பெறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அதுவும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு நபர்ன்றதால தான் இந்த பதிவை ஒரு வேதனையோடு நான் இருக்கிறேன். கிழக்கு மாகாணம் என்று சொல்லக்குள்ள திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த 3 மாவட்டங்களையும் இணைச்சி தான் கிழக்கு மாகாணம் உள்ளடக்கப்பட்டதாக இருக்குது. அதுலேயும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய பகுதி எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு. இந்த மட்டக்களப்பில் தான் இலங்கையில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள் மாகாணங்களோட ஒப்பிட்டு பார்க்கங்களையும் அதிகளவான தற்கொலை மரணங்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு ப்ரொவின்ஸ், ஒரு மாவட்டமாகவும் ஒரு இடமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த தற்கொலை மரணங்களுக்கு பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துன்னு சொல்கிறாங்க. ஒன்று இளம் வயதில் திருமணம் முடிக்கிறது, அடுத்தது காதல் பிரிவு, அடுத்தது குடும்பத்துக்குள்ளே சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லாமை, அடுத்தது சிறு பிள்ளைகள் அவங்களுக்குள்ள தாய் தகப்பனுக்குள்ளே ஏற்படுற கருத்து வேறுபாடு காரணமாக இப்படி பல காரணங்கள் அடிப்படையாகத்தான் இந்த தற்கொலை மரணங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்குது என்று சொல்லி ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மையாக அந்த மட்டக்களப்பு சேர்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்ன்ற அடிப்படையில் எனக்கும் இதை பார்க்கக்குள்ள ரொம்ப கவலையாக இருந்தது. இந்த தற்கொலைகள்லாம் எப்போ முடிவுக்கு வரும், எப்போ குறையும் என்று சொல்லி தெரியல. ஆனால் சரியான டைமில் சரியான முடிவுகள் நம்ம எடுக்கணும். அது தற்கொலை என்றது அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு. அது ஒரு மிகவும் ஒரு கொலைத்தனமான முடிவு. ஏன்னா அந்த தருணத்திலேருந்து நம்ம கடந்து வரணும். ஏதோ இந்த வீடியோவை நீங்களும் பகிர்ந்து விடுங்க. தற்கொலை எதுக்குமே ஒரு சிறந்த தீர்வாகவும் ஒரு சிறந்த முடிவாகவும் அமையாது, சரியா? என்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். அந்த வாழ்க்கை தற்கொலையோடு முடிச்சுட்டு போகிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த தற்கொலைக்கு பின்னுக்கு நிறையா இழப்புகள், நிறையா சோக கதைகள் நிறையா இருக்குது. ஸோ தற்கொலை மரணங்களை நம்ம தவிர்த்து கொள்ளணும்.